ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வீல் அண்ட் ஐஎஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th of August 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் நோட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இது. லியூட்டனன்ட் கவர்னர் கேன் நாமினேட் 10 ஆல்டர்மேன் டு டெல்லி கார்பரேஷன் ரூல்ஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகிளோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியோட லியூட்டனன்ட் கவர்னரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகிளோட ஓவரால் கண்டெக்ஸ்ட். இப்போ இதுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் வந்து பேசிக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 239 இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகிள் 239ஓட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ எதுக்காக யூனியன் டெரிட்டரிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்? ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ரூல்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 தான் இந்த யூனியன் டெரிட்டரி கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, சில ரீஜியன்ஸ் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டேட் அப்படின்ற டெஃபினிஷனுக்குள்ள வராது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அந்த ஸ்டேட்டோட சைஸா இருக்கலாம், கல்ச்சரா இருக்கலாம், இல்ல யூனிக் சுச்சுவேஷனா இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அட்மினிஸ்டர் பண்ணணும்னு இந்த ரீஜன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அப்போ அது அட்மினிஸ்டர் பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கான ஆர்டிகிள் தான் இது. ஆனா ஓவர் த டைம் சில யூடிஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ எந்தெந்த யூடிஸ்க்குலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குன்னு ரீகால் பண்ணுங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இந்தியாவில். ஸோ அதில் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் என்சிடி, அதாவது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, தட் இஸ் டெல்லி. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1991, அதாவது 69th அமெண்ட்மெண்ட், அது வந்து ஆர்டிகிள் 239 வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அந்த ஆர்டிகிள் தான் வந்து இட் ஹேஸ் த ப்ரொவிஷன் ஃபார் தி எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார் தி டெல்லி. ஸோ இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களோட பர்பஸ் என்னன்னா, தே கேன் மேக் லா அண்டர் த 7th ஷெட்யூல். அதாவது ஒரு ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேட் பண்றதுக்கு என்ன கம்பீட்டன்ஸ் இருக்குமோ அதே கம்பீட்டன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ஸோ 7th ஷெட்யூல்ல வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டும் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டும் இவங்களாலையும் லா மேக் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் ஸ்டேட்டுக்கும் இந்த என்சிடிக்கும் என்னன்னா, பப்ளிக் ஆர்டர், போலீஸ் அண்ட் லேண்ட் மேட்டர், இதுல வந்து இவங்களால லா மேக் பண்ண முடியாது. ஆனா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டோட கையில இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஸ். இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனை? ஸோ நமக்கு வந்து தெளிவா இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து தெளிவா இருக்கு. ஆனா இங்க வந்து சில கண்ட்ராடிக்ஷன் வந்திருக்கு. இது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை இது. ஸோ இந்த ஆர்டிகல் 239 வந்து சென்டர், ஆர்டிகல் 239 வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, லியூட்டனன்ட் கவர்னர் வந்து அட் சம் டைம்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பேச்சை வந்து கேட்க மாட்டார், அட்வைஸை எடுத்துக்க மாட்டார். அதனால என்ன பண்றாங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து கொண்டு போறாங்க. 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரூல் கொடுத்துட்றாங்க. என்ன ரூல் அப்படின்னா, லியூட்டனன்ட் கவர்னர் வந்து பவுண்ட் பை தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அண்ட் அந்த அட்வைஸ்க்கு வந்து கன்கரன்ஸ் தேவையில்ல, அவர் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இட் ஜஸ்ட் அ கன்சல்டேஷன், அவ்வளவுதான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இதுக்கு ரெஸ்பான்ஸா அகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு பில் கொண்டு வராங்க. அது என்னன்னா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 வந்து பாஸ் பண்ணிடுறாங்க 2021. ஸோ இதுல வந்து நிறைய ப்ரொவிஷனல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா அதுல முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, 2018 ரூல் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட், அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, அது வெறும் கன்சல்டேட்டிவ் தான், கன்கரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை இந்த ஆக்ட் மூலியமா மாத்திட்டாங்க. லியூட்டனன்ட் கவர்னர் வந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனுக்கும் அவரோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து 2023 ஒரு முடிவுக்கு வந்தது. 2023 ஜனவரி மாசம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பவரை வந்து அப்ஹெல்ட் பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம்
டெல்லியில எலெக்ஷன்லாம் நடந்து முடியுது. ஸோ அப்போ வந்து டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் வந்து என்ன பண்றாருன்னா, யூனிலேட்டரலா அதாவது அவரோட ஓன் டிசிஷன்ல ஒரு 10 ஆல்டர்மேன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்புறம் இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தானே டெல்லியில ரூலிங். அவங்க வந்து இந்த கேஸை வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துட்டு போறாங்க. அந்த கேஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்லயே இருந்து 5ஆம் தேதி, அதாவது 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ அதுக்கு ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் தான் இது. அதாவது லெப்டினன்ட் கவர்னர் வந்து யூனிலேட்டரலா ஆல்டர்மேன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு லெப்டினன்ட் கவர்னரோட பவரை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆல்டர்மேன்னா யாரும் தெரியணும் இல்லையா? இப்போ யூஸ்வலா ஒரு முனிசிபல் கார்பரேஷனோ இல்லை முனிசிபாலிட்டியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. கவுன்சிலர் வந்து தேர் எலெக்டட் பை த பீப்புள். இந்த கவுன்சிலர்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க பேர் தான் ஆல்டர்மேன். ஆல்டர்மேன்னா என்ன அர்த்தம்னா, ஓல்டர் மேன்ன்றதை தான் ஆல்டர்மேன் அப்படின்னு மீன் பண்றாங்க. எதனால இவங்களை வந்து நம்ம இந்த நாமினேட்டட் பர்சனை வந்து ஓல்டர் மேன் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஆல்டர்மேன்னு சொல்றோம்னா, இவங்க வந்து அந்த சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பாங்க. ஸோ 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை வந்து கவுன்சிலர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், வார்டு கமிட்டியில வந்து நாமினேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஆல்டர்மேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேயோரல் எலெக்ஷன்ல வந்து ஓட் பண்ற பவர் கிடையாது. ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் நாமினேட்டட். ஓகே, அப்போ டெல்லியோட முனிசிபல் கார்பரேஷன்லயும் இந்த மாதிரி ஆல்டர்மேன் பொசிஷன் இருக்கணும் இல்லையா? ஆனா டெல்லியில வந்து டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, டெல்லியில வந்து லெப்டினன்ட் கவர்னர் தான் இந்த ஆல்டர்மேன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஏன்னா இது வந்து டெல்லியோட முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட் ஆஃப் 1957ல வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஆர்குமெண்ட் வந்து லெப்டினன்ட் கவர்னர் எந்த சிச்சுவேஷன்லயும் யூனிலேட்டரலா ஆக்ட் ஆகக்கூடாது. அவரோட ஃபங்க்ஷன் என்ன, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் நடக்கணும். ஸோ அப்போ அந்த ஆல்டர்மேன் அப்பாயின்மெண்ட் பண்றதும் யாரு, ரூலிங் கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும், அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட வாதம். ஸோ அதனால இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ வந்து கேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னர் வந்து யூனிலேட்டரலா, அதாவது அவரோட ஓனா இந்த ஆல்டர்மேன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிக்ட் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ டெத் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா டிசிஷன் எடுக்கிறது கஷ்டம். ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து ஈஸியா டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா லெப்டினன்ட் கவர்னர் வந்து என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம்னு இந்த ஆக்டில் இருக்கு. ஆனா எங்கேயுமே வந்து எக்ஸ்பிளிசிட்டா எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு இவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ அப்படின்றப்போ கோர்ட்டுக்கு வந்து ஈஸியாக இன்டர்பிரட் பண்ணிடலாம். ஆனால் மாரலி கரெக்டா அப்படின்றது கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து இந்த லெப்டினன்ட் கவர்னர் வந்து இந்த ஆல்டர்மேனை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. பட் நமக்கு வந்து அது தேவையில்லை. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ இந்த இஷ்யூ வந்து நம்மளோட எக்ஸாமுக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி இதே மேட்டரில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி வந்து இதே சப்ஜெக்ட் மேட்டரில் ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூவை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசிஷன் ஆன் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் கேபினெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஆகஸ்ட் 5th அனாலிசிஸ் வீடியோவில். பட் இந்த ஆர்டிக்கலில் வந்து கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வெஸ்டர்ன் காட்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டேட்டுக்கு ஈகோலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா எவ்வளோ இருக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக இருந்தாங்க, கோவா, மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அகெயின் ஒரு ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஓவர் 20,668 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கர்நாடகாவில் வந்து இஎஸ்ஏவா அனௌன்ஸ் பண்ணணும். இது மூலியமா ஆல்மோஸ்ட் 1576 வில்லேஜஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இஷ்யூ இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக தான் கொண்டு போகணும். ஏன்னா இந்த மூவ் வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் thousands ஆஃப் பீப்புள். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் தேர் லிவ்லிஹுட். ஓகே, அண்ட் இவங்களுக்குமே வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எஃபர்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த நியூஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அதாவது இந்த ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ஸோன். இந்த பஃபர் ஸோன்ல லார்ஜ் ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து ஹியூமனோட லைவ்லிஹுட்டுக்காக வாழ்ந்துக்கலாம். ஸோ அப்போ இதுல வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா 3 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருந்தா அது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தா அது வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்றத மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல்ல மினிஸ்டரோட ஸ்டாண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, நாங்க இந்த மாதிரி ரிவிஷன்லாம் எடுக்கிறோம். ஆனா எங்களோட மக்களோட வாழ்வாதாரம் எங்களுக்கு முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேபினெட்ல நாங்க இந்த மேட்டரை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இந்த இஎஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்போசிஷன் லீடர்ஸை கூட்டி வச்சு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜஸ்க்குலாம் போயிட்டு பீப்புள்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நாங்கள் டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஆனால் நம்ம ஆல்ரெடி இஎஸ்ஐனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த இஷ்யூவோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் என்னன்னு நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல். இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இஷ்யூ ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸ் அட்ரஸிங் இட் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ எலக்டோரல் டைகாட்டமி. ஸோ டைகாட்டமி அப்படின்றது என்ன, லிட்டரல் மீனிங் என்ன, இட்ஸ் அ ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டூ ரியாலிட்டிஸ். ஸோ நம்மளோட டெமோக்ரஸியில் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் இருக்கு, அதாவது டைகாட்டமி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜெனரல் எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா, அந்த எலெக்ஷன்ல ஹை ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் வந்து இருந்திருக்கு. ஓகே, சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் உமன்ஸ் வந்து இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நம்பர் ஆஃப் உமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்தாலுமே இங்க உமன்ஸோட இஷ்யூஸை வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி எந்த கேண்டிடேட்ஸும் கேம்பெயின்லயோ உமன்ஸ்க்காகவோ இல்லை உமன்ஸ்க்காக இந்த மாதிரி பாலிசி கொண்டு வருவோனோ பேசலை. ஏன்னா பட் இதுலேயுமே ஒரு இன்னொரு கான்ட்ராஸ்ட் என்ன அப்படின்னா, இது கேண்டிடேட்ஸ் மட்டும் கிடையாது, ஓட்டர்ஸுமே இதை பற்றி பேசலை. ஸோ உமன்ஸோட சேஃப்டி பற்றி பேசலை, உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற வயலன்ஸை பற்றி பேசலை. இதில் எதுவுமே அவங்க அட்ரஸ் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து எலக்டோரல் ப்ராசஸில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ எதுக்காக உமன் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? இந்த எலெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ டெமோக்ராட்டிக் இன் த சென்ஸ் பொலிட்டிக்கலி ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து they wanted to address their issue. அப்போ they have to discuss. ஸோ இதுதான் பாலிடிக்ஸ். அப்போ இந்த எலக்டோரல் ப்ராசஸில் உமன்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே அவங்களோட டிமாண்ட் என்னன்றத அவங்களும் கேட்கல, கேண்டிடேட்ஸும் பேசலை. ஸோ இதுதான் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்டோரல் டைகாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டைகாட்டமி வந்து எலக்டோரல் ப்ராசஸில் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் 50% ஆஃப் த உமன் தே ஃபேஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக 2 out of 3 தலித் உமன் ஃபேஸஸ் செக்ஸுவல் வயலன்ஸ் இன் தேர் லைஃப் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டைகாட்டமி வந்து இஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங் இன் இந்தியா. இப்போ இதுல பர்டிகுலரா இந்த வயலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், இதோட ரியாலிட்டி என்ன இந்தியாவில் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன, த கால் டு ஆக்ஷன், ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆர்டிக்கிளை வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால இது இன்னுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஸோ இவங்க பேசியிருக்கிறது வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா இது ஃபேமிலி, ஸ்கூல், இதெல்லாம் பிரைமரி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன. ஸோ அதில் வரும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் வயலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் பெருசு, ஹவுஸ் ஹோல்டில் நடக்கிறது. இந்த வயலன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து ஒரு ப்ரைவேட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்கன்செப்ஷன் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ் இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் இஷ்யூ. ஓகே, ஸோ இதனால இதுக்கு அகேன்ஸ்டா பெருசா கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரமாட்டேங்குது. அப்படியே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க போனாலுமே ஸோ நம்ம நாட்டில் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களா, அதில் 39% ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஓகே என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் பேஸ்லெஸ் அப்படின்ட்டுன்னு கம்ப்ளைண்டை எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஜுடிஷியரிக்கு கொண்டு போனாலுமே இந்த கேஸ் எப்போ முடியும்னு தெரியாது. ஆல்ரெடி நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அப்போ இந்த போலீஸ் சிஸ்டம், இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் இந்த மிஸ்கன்செப்ஷன், இது எல்லாமே இன்னுமே இன்ஸ்டிடியூஷனல் வயலன்ஸை ஒரு விஷய சைக்கிளா கொண்டு போயிட்டே தான் இருக்கும்.
அப்போ இதுல நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு சில சேலஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்தியா வந்து வேர்ல்டுலயே லோ டிவோர்ஸ் ரேட் உள்ள கண்ட்ரி 1% தான் இருக்கு. இது எதனால அப்படின்னா மெனி உமன்ஸ் வந்து அவங்களோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல வயலன்ஸ் நடந்தாலுமே அதை என்டியூர் பண்ணிடுறாங்க. என்டியூர் பண்ணிட்டு சைலண்டா இருந்துடுறாங்க. ஈவன் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு கூட டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போறப்பதான் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஈவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலுமே அங்க வந்து என்ன நடக்குது? டிஸ்கரேஜ்மெண்ட் தான் நடக்குது. போலீஸஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டேட்டா பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க, 39% ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் தே பிலீவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் பேஸ்லெஸ் அப்படின்ட்டு அப்போ ஜட்ஜ் பண்ணிடுறாங்க முன்னாடியே. ஓகே, ஸோ இது ஒரு ரியாலிட்டி. ஈவன் ரூரல் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இது இன்னுமே வேற மாதிரி ஒரு ரியாலிட்டியா இருக்கு. இப்போ ரூரல் ஏரியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மேல் டாமினேட்டடா இருக்கும் டெஃபினெட்லி. அண்ட் அது போக ரூரல் ஏரியாலலாம் பஞ்சாயத்ஸ் இருக்கும். அந்த பஞ்சாயத்ஸ் எல்லாமே that is also male dominated பட் ஆல்சோ அப்பர் கேஸ்ட் டாமினேட்டட். அப்போ இங்க இருக்கிற மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு சிஸ்டமிக்கான இன்இக்வாலிட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பஞ்சாயத்திலே பேசி முடிச்சிருவாங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து உமன்ஸ்க்கு என்ன கிடைக்காது, ஜஸ்டிஸ் வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியில தான் த ரோல் ஆஃப் சோஷியல் இம்பாக்ட் ஆர்கனைசேஷன் பத்தி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. வனங்கா அப்படின்ற இடத்துல வந்து தீஸ் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலி ட்ரெயின்ஸ் த ஆஃபீஸர், அதாவது இந்த ட்ராமா இன்ஃபார்ம்டு. ஏன்னா இவங்க ட்ராமா ஃபேஸ் பண்ணி தான் வர்றாங்க. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சர்வைவர் சென்ட்ரிக் ப்ராசஸ், அதாவது இந்த ஜுடிஷியல் ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த போலீஸ் ப்ராசஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த ரிலீஃப் அண்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு சர்வைவர் சென்ட்ரிக் ப்ராசஸாக இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வி ஹேவ் த ஸ்ட்ராங் லா. இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வி ஹேவ் அ ஸ்ட்ராங் லா. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வீக் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நம்ம கிட்ட ரோபஸ்டான டொமஸ்டிக் வயலன்ஸ் லாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1961. ஸோ இந்த ஆக்ட் மூலியமா நம்ம வந்து டவுரி பேஸ்டு வயலன்ஸ், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக டீல் பண்ணுறோம். அதே மாதிரி த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான வயலன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம. ஸ்டாக்கிங், வாய்ஜரிசம், ஸோ இந்த மாதிரி. அது போக த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ரிஞ்சென்டான ஆக்ட். இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆக்ட். பட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கு. ஏன் அப்படின்னா சொசைட்டல் ஆட்டிடியூட். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை அதர் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வளர்ந்து வந்தது நம்ம சொசைட்டியில் தானே. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இன்சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் நார்மல், இட் இஸ் யூஷுவல் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த ஆஃபீஸர்ஸும் அதே மாதிரி இன்சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க. அதனால தான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கு. அப்போ இதை டேக்கிள் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? இதை டேக்கிள் பண்ணணும்னா வி நீட் டு ஹேவ் அ டேட்டா. ஏன்னா டேட்டா இருந்தால் தான் நம்மளால பப்ளிக் அவேர்னஸ் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஈவன் நம்ம போய் விசாரிக்க போனாலுமே ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அப்போ இது வந்து இன்னுமே இந்த வயலன்ஸை ஆம்பிளிஃபை தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வி நீட் டு கலெக்ட் தி டேட்டா அண்ட் சர்வைவல் ஸ்டோரிஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி பப்ளிக் அவேர்னஸை வந்து நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கால் டு ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஓட்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து இந்த சேஞ்ச்காக ட்ரைவ் பண்ணணும். வெறும் உமன் வந்து ஜஸ்ட் ஓட் போட்டால் மட்டும் பத்தாது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும், கேட்கணும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த உமன் சேஃப்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேர்ள்ஸ் எஜுகேஷனில் வந்து இந்த கரிக்குலமில் அண்ட் இதிலலாம் நம்ம வந்து இம்பார்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஸ்பீடி ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஆத்தர் வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ், டேட்டாவோட சப்ளிமெண்ட் பண்ண பாயிண்ட்ஸ். இதை வந்து நம்மளோட ஆன்சரில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும் ஆன்சர். ஃபியூ மார்க்ஸ் வந்து அதர் கேண்டிடேட்ஸை காட்டிலும் நம்மளால அதிகமாக ஃபெச் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னன்னா, ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் ரிமைன்ஸ் அ pervasive issue in India. Critically analyze the reasons for its continued prevalence and suggest measures to address it. ஸோ இது வந்து 150 வேர்ட்ஸில் வந்து எழுதுங்க. ஸோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்கேஸ் எவாலுவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு அனுப்பலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் that's it for today guys. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.